மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வெண்ணிலா வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பாட்டியும் தாத்தாவும் நாங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கலாமா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. விஜய் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் எதுக்கு பாட்டி அப்படி பேசுனீங்க, காவேரி ஃபேஸே மாறிட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்பிராஜன் வராரு. நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு இன்றைக்கி நைட்டே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த அன்டைமில் கிளம்பாண்டா, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அமுச்சு விடுறாங்க. அவர் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. இன்னொரு பக்கம் காவேரி வீட்டுக்கு வரும்போது சாரதா வந்து பிடிச்சி திட்டுறாங்க, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமாச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, பசுபதி நம்ம மேலே இருக்க கோவத்தை வந்து விஜய் மேலே தீர்த்துக்கிட்டான். ஆனால் விஜய் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து எந்த தப்பும் செய்யலை, அதனால் அவரை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உன் பேச்சை மீறி நான் எங்கேயும் போக மாட்டேன், பெரிய டிசிஷனையும் எடுக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமரன் வந்து கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் இன்னுமே இன்னொரு ஆளை நம்பி தானே வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்ததே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அவங்கள ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் விஜய் வந்து காவேரிக்கு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து பார்க்கல. இதை நம்ம பார்த்தோன்னா அவர் ஏன் பார்த்தா நீ வந்து கால் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கால் பண்ணியும் பார்க்குறாரு, காலையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் அவள் கால் பண்ணது எடுக்க மாட்டுக்கா, ஒருவேளை தூங்கியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாப்பா மேலே ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, நான் இப்படி பிரித்து கூட்டிகிட்டு போகிறேனே, அவள் வெண்ணிலாவாவது அவரை நல்லா பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.